என் சகோதர சகோதரிகளே, நம்ம கிட்ட எதுவும் இல்லைன்ட்டு கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு வசதி இல்ல, நமக்கு வீடு இல்ல, நமக்கு சொந்தமா வாகனம் இல்ல, நம்ம கிட்ட பணம் இல்ல, நமக்கு நண்பர்கள் இல்ல, நமக்கு உதவி பண்ண ஆள் இல்ல, நமக்கு தட்டி கொடுக்க ஆள் இல்ல, நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட ஆக சிறந்த ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஆக சிறந்த ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்பிக்கை. அதையே தன்னை நம்பினால் அது தன்னம்பிக்கை. எது முடியாது சகோதரர்களே, எது முடியாது அன்பார்ந்தவர்களே? கடல் அலைகள் பாறையை கரைத்து விடுகின்றன. எப்படி? கடல் அலைகளின் வலிமையாலா? இல்லவே இல்லை, கடல் அலைகளின் விடாமுயற்சியால். அதுபோலதான் தன்னை நம்பி தன்னால் முடியும் என்று நம்பி விடாமுயற்சி செய்தால், விடாமல் முயற்சி செய்தால் எல்லாம் முடியும், நம்மால் முடியும். ஒரு பறவை சொல்கிறது, என் அன்பார்ந்தவர்களே, ஒரு பறவை சொல்கிறது, நான் மரக்கிளையை நம்பி நான் உட்காரவில்லை, நீ மரக்கிளையை வெட்டினாலும் நான் பறந்து விடுவேன். ஏன்? நான் மரக்கிளையை நம்பி உட்காரவில்லை, என் சிறகுகளை நம்பி நான் உட்காருகிறேன். அதுபோல தன்னை நம்புங்கள். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என்றார் வீரத்துறவி விவேகானந்தர். தாமல்வா எடிசன் என்ன சொல்கிறார்? லைட்டை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன், தோத்தேன் தோத்தேன் தோத்தேன். 100 முறை அல்ல அன்பார்ந்தவரே, 1000 முறை தோற்றேன். ஆனால் விடாமல் முயற்சி செய்தேன். முயற்சி செய்து முயற்சி செய்து விடாமல் முயற்சி செய்து முயற்சி செய்து லைட்டை கண்டுபிடித்தேன். எளிதில் வெற்றி வருவதில்லை. எளிதில் வெற்றி வந்தால் அது நிலைப்பதில்லை. சாதாரணமாக விதை முளைப்பதில்லை மக்களே. ஒரு விதையை நட்டால் அந்த பூமியில் இருந்து அந்த பூமியை முட்டி 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 அந்த பூமியை பிளந்து கொண்டு முளைக்கிறது, தன் விடாமுயற்சியால், தன் கடின உழைப்பால். அதுபோலதான் நாமும் முட்டி மோதி அடி வாங்கி மிதி வாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு பல ஏச்சு பேச்சுகள் வாங்கி பல விமர்சனங்களை தாண்டினால்தான் நாம் வெற்றி அடைகிறோம், நாம் ஜெயிக்கிறோம், நாம் சாதிக்கிறோம்.